ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 28, 2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நவ் ட்ரம்ப் ஆஃபர்ஸ் டு மீடியேட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. அப்படின்னா நம்ம என்னன்னா, இப்போ நமக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் ஒரு 4 ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லை பிரச்சனை வந்திருக்குது. ஓகேங்களா, அது என்னென்ன ஏரியா அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுலேயும் நமக்கு அவங்க விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பாருங்கள் போங்கோங் டிசோ லேக். ஓகேங்களா, அந்த லேக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டம்சக் அப்படிங்கிற ஒரு ஏரம். நெக்ஸ்ட்டு கால்வன் வேலி அப்படிங்கிற ஒரு லடாக்கில் இருக்கிற ரீஜியன். நெக்ஸ்ட்டு வந்து நக்குலா அப்படிங்கிற சிக்கிம் இருக்கிற ஏரியா. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ கரண்ட்டில் வந்து என்னென்னா நமக்கு பிரச்சனையில் இருக்குது. இது டோக்லாம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. டோக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது சிக்கிமில். ஸோ அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை, பட் இப்போ இல்லை. பட் இந்த 4 இடமும் போங்கோங் டிசோ லேக், டம்சக், கால்வன் வேலி அண்ட் நக்குலா, இது எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்குலா மட்டும் சிக்கிமில் இருக்குது, மற்ற போங்சோங் லேக் இதெல்லாம் வந்துன்னா நமக்கு லடாக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக செக் பண்ணிக்கோங்க, அதுதான் முக்கியம். அண்ட் டோக்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் சிக்கிமில் தான் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ட்ரை ஜங்ஷன் ஏரியான்னு சொல்லுவோம். சிக்கிம், பூட்டான் அண்ட் சைனா, இந்த 3 இதுக்கும் வந்து இடையில அந்த இடம் இருக்கும். ஓகேங்களா, அது போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னென்னா, இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎஸ் ஆஃபரிங் டு மீடியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து இந்த ஆஃபர் எடுத்துப்பாங்கன்னா, அதாவது நம்ம கண்ட்ரிக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு மீடியேட்டரை வந்து யூஎஸ் வரான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ யூஎஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்றத இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 லொக்கேஷன், அப்புறம் இந்த டோக்லாம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு 5வது லொக்கேஷன், இந்த 5 லொக்கேஷனும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லொக்கேஷன் பேஸ்டு கொஷினில் அது கேட்கலாம். இதுதான் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேப்பர் 2ல் தான் இந்த கொஷினுக்கான வாய்ப்புகள் அதிகம், மற்ற பேப்பர்ஸில் கிடையாது. ஓகேங்களா, ஸோ பேப்பர் 2வை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பொறுத்து டைரெக்டாக ஒரு கொஷின் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அல்லது இந்தியா வில் ஆஃபர் அந்த மீடியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இன்னொரு கண்ட்ரி வந்து மீடியேட்டராக வந்து நம்ம வர்றதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், அக்செப்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான கொஷின் வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்தியா மேக் கேன் அக்செப்ட் அந்த மீடியேட்டர். அது ஏன்னா இதுக்கு முன்னாடி மீடியேட்டர் அப்படின்ற மாதிரி எதுக்கெல்லாம் மீடியேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ட்ரீட்டிக்கு நம்ம மீடியேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் மீடியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் ஒரு மீடியேட்டராக செயல்பட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மீடியேட்டராக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கு. அதுவும் 2 கண்ட்ரிக்கு இடையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாட்டர் அக்ரிமெண்ட் அப்படின்னா அது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான சில மேட்டரும் இருக்குது. அண்ட் சில ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் மூலமாக ப்ராப்ளத்தை தீர்த்துக்காம இன்னொரு கண்ட்ரி, 3rd கண்ட்ரி உள்ளே வர்றது மூலமாக we can have many other issues. லைக் இப்போ பாருங்கள், ஆப்கானிஸ்தானில் 3rd கண்ட்ரி யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அது யார், நம்ம யூஎஸ் அப்படிங்கிறது 3rd கண்ட்ரி. அந்த 3rd கண்ட்ரினால நமக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து உள்ளே வந்துச்சு. அதே மாதிரி சிரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3rd கண்ட்ரி மீடியேட்டர். அது என்ன 3rd கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2 3rd கண்ட்ரி. ஒன்று வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், இன்னொருத்த வந்து ரஷ்யா. ஸோ இவன் வந்து அவனுக்கு, அதாவது ரஷ்யா வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செயல்படுவான். யூஎஸ் வந்து என்னன்னா அந்த குர்தீஸ் படைகளுக்கு ஆதரவாக செயல்படுவான். அப்போ பாருங்கள், மீடியேட்டர்னு ஒருத்தனை தூக்கி உள்ளே கொண்டு வரும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சாவர்னிட்டியை we are giving to another கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்கள் நெகட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிரியா, ஆப்கானிஸ்தான் இஷ்யூவை பற்றிலாம் நீங்கள் எழுதலாம். பாசிட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அந்த இதை வந்து நம்ம எழுத முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் வந்து என்னென்னா, இந்த மீடியேட்டரை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது வேண்டாமா அப்படின்ற மாதிரியான கொஷின் உங்கள்கிட்ட கேட்கும்போது அதோட பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ், லைக் உங்ககிட்ட வந்து என்னென்னா கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு கேட்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதும்போது இந்த மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுத்து மெயின்ஸில் ஆன்சர் எழுதிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம எனிவே அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கான பிரச்சனைகள் நிறையா வரும்போது அதை வந்து யூஎஸ் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் we are not accepted that. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சைனாவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. சரி, யூஎஸ் வந்து எதுக்கு இப்போ இடையில திடீர்னு தலையிடுறான் அப்படின்னா, யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் இடையில நிறையா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்த COVID-19
COVID-19 ப்ராப்ளத்தில் இருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஹாங்காங்கில் வந்து ஒரு செக்யூரிட்டி லா அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த செக்யூரிட்டி லா கொண்டு வந்தால் சைனா மேலேயும் ஹாங்காங் மேலேயும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்து விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சொல்லியிருக்கிறான். ஓகேங்களா, அது என்ன அவன் கண்ட்ரிக்குள்ளே போடுறது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹாங்காங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமி ரீஜியன். ஸோ அந்த அட்டானமி ரீஜியன் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் வேறு எந்த கண்ட்ரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஹாங்காங்க்கும் யூஎஸ்க்கும் இடையில பைலேட்ரல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த புதுசாக அந்த செக்யூரிட்டி லா வந்தால் சைனாவோட கண்ட்ரோல் ஓவர் ஹாங்காங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால வந்து என்னன்னா ஹாங்காங் மேலேயும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்கனாமிக் இம்போசிஷன் விதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பிரித்து அதுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தயவுசெய்து ஆன்சர் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன விதத்தில் யோசிங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்தாலும் ஆன்லைனில் செக் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் தான் மெயின்ஸு, அப்படி தான் இருக்கும் மெயின்ஸு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டோரியல் போயிடலாம். மற்ற இதுலேயும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ எடிட்டோரியல் பேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து எஜுகேஷனல் ரிலேட்டடாக, அதுவும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ரிஃபார்ம் பற்றி பேசலை, இந்த கொரோனா வைரஸோட இது பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கஸ்ட் அட்டாக் பற்றி பேசியிருக்காங்க. லோக்கஸ்ட் அட்டாக் இப்போ வெர்டிக்கலி அட்டாக் வந்து வந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ வெர்டிக்கலி அட்டாக் இப்போ வர்றதுனால உங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக போகுது. அதனால் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இந்தியாவில், ஜோத்பூரில். அது இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்கு. பட் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நியூஸ் பார்த்தோம். அதாவது லோக்கஸ்ட் வார்னிங் சென்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து 3 கண்ட்ரியும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு சஜஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா லோக்கஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஆஃப்ரிக்காவில் ஆரம்பித்து யார் வழியாக உள்ளே வராங்கன்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் வழியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ அந்த லோக்கஸ்ட்டை நம்ம வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேயே வந்து தடுக்கும்போது இந்தியாவுக்கு வந்து அந்த அட்டாக் உள்ளே வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ அந்த இதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can create a trilateral அந்த லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனிவே we have ஆல்ரெடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் ஜோத்பூரில் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷனை பற்றின இன்னும் எக்ஸஸான தகவல் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். செகண்ட் வந்து என்ன இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றதுல நமக்கு டிசாஸ்டர். ஓகேங்களா, டிசாஸ்டர் வந்து என்னென்னா இப்போ வந்து இது வந்து என்னென்னா பயாலஜிக்கல் டிசாஸ்டருக்குள்ளேயும் வரலாம். ஓகேங்களா, அண்ட் இதில் முக்கியமாக யார் அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபுட் செக்யூரிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ முக்கியமானது நெக்ஸ்ட்டு ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் கேன் ஹாவ் அ கரெக்ட் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு தேவையான அந்த நிதி உதவி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் போதும். இதில் நிறையா வேறு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் லோக்கஸ்ட் வந்து வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரீசன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் டெசர்ட் ரீஜியனில், அதாவது ஆஃப்ரிக்கன் டெசர்ட் ரீஜியனில் ஓரளவுக்கு மாய்ஸ்ட் மழை வந்து இந்த லோக்கஸ்ட் கிரியேட் ஆகிற அளவுக்கு வந்து பெஞ்சிருக்கு. அப்போது நம்மளுடைய மான்சூன், அந்த மான்சூன் டைம் நடக்குது பார்த்தீங்களா, இந்த கிளைமேட் அப்படிங்கிறதும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கஸ்ட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமாக வந்து இதாக இருக்குது. அதுவும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஆன லோக்கஸ்ட்டு அது என்ன பண்ணுதுன்னா வேகமாக ட்ராவல் பண்ணி இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறதுனால இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இளமையான பருவத்தில் இருக்குது இப்போ. ஓகேங்களா, ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கண்ட்ரியில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே எண்டு ஜூன் ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன ஆயிரும்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து இனப்பெருக்கத்துக்கு நல்ல வளமான கிரவுண்டு. ஓகேங்களா, அப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இளமையான லோக்கஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்குது. அப்போது இளமையான லோக்கஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கெப்பாசிட்டி வந்து அதிகம். அதே நேரத்தில் தே கேன் லிவ் லாங். ஓகேங்களா, அதிகப்படியான வாழ்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரியில் அட்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம கண்ட்ரியில் அட்டாக் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் சில மாவட்டங்களில் நடந்திருக்குது. இன்னும் வந்து தமிழ்நாடு பக்கம் வரல. தமிழ்நாடு பக்கம் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, வந்தால் அதுக்கு ஏற்றாப்புல தயாரான முடிவுகளை நம்ம கவர்மெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன த எக்கோ ஆஃப் மைக்ரண்ட் ஃபுட்பால்ஸ் அண்ட் தி சைலன்ஸ்
ஆன் பாலிசி. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரன்ஸை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ மைக்ரன்ஸை பற்றி நம்ம நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தாச்சு. இதில் மைக்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டைப்பான மைக்ரேஷன் இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன்னா நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு வந்து பொழப்பு தேடி போகிறது வந்து எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன். ஓகேங்களா? அதே இது அந்த கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வர்றதும் எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன் தான். இது இன்டர்னல் மைக்ரேஷன் ஒன்று இருக்குது. இந்த இன்டர்னல் மைக்ரேஷனில் ரெண்டாக பிரியும். ஓகேங்களா? இன்டர்னல் மைக்ரேஷனை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன், ஒன்று வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன், இன்னொன்று இன்ட்ராஸ்டேட் மைக்ரேஷன். ஓகேங்களா? இன்ட்ராஸ்டேட் மைக்ரேஷன். இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகி போய் வேலை பார்க்குறது. இன்ட்ராஸ்டேட் மைக்ரேஷன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து பீப்புள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா மைக்ரேட் ஆகி ஒர்க்கு வந்து இது பண்ணுறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 400 மில்லியன் பீப்புள், ஓகேங்களா, 400 to 450 மில்லியன் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 45% நம்மளுடைய ஓவரால் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது 2001 இருந்ததை விட ஒரு 45% இன்க்ரீஸ் வந்து என்னென்னா இப்போ 2011 சென்சஸில் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 450 மில்லியன் பீப்புள் வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா மைக்ரேட் ஆகியிருக்காங்க இன்டர்னலாக. பட் இன்டர்னலாக மைக்ரேட் ஆன பீப்புளுக்கு இந்த பேண்டமிக் பீரியடில் கரெக்டான ஃபெசிலிட்டி எதுவுமே கொடுக்காம we can given 4 hours பீரியட். ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுக்கு நம்ம வந்து என்னென்னா எவ்வளோ டைமிங் கொடுத்துருந்தோன்னா 4 hours தான் டைமிங் கொடுத்தோம். அதுக்குள்ளே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி லாக்டவுனை க்ளோஸ் பண்ணி லாக்டவுன் இது பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வரிசையாக வந்து லாக்டவுன் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஆர்டிக்கிளில் முக்கியமாக பேச வர்றது. செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் இருக்கிற அந்த பேண்டமிக் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம மிலிட்ரியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இதில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மிலிட்ரி அப்படிங்கிறது எஃபெக்டிவாக வந்து நேஷன் பில்டிங், நேஷனோட அந்த சேஃப்டிக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேபாள் ரீஜியனாக இருக்கட்டும் அண்ட் சைனா ரீஜியனாக இருக்கட்டும் நமக்கு அவங்களுடைய கோர் வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, கோர் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து என்னென்னா இந்த மைக்ரண்ட் இஷ்யூலேயோ இல்லாட்டி இதில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நெகட்டிவான கான்சிக்வன்சஸை கொண்டு வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 4 திங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பேண்டமிக் கிரைசிஸில் ஒரு 4 விஷயத்தை நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அந்த 4 விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சஸ்டைனபிள் எக்கனாமி. அதாவது சஸ்டைனபிள் எக்கனாமி இப்போ நம்ம நித்தி ஆயோக் வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியிடுறாங்க. நம்ம தலைவர் மோடி அவர்கள் வந்து நிறையா பேசுகிறாப்புல. ஓகேங்களா? இந்த சஸ்டைனபிள் எக்கனாமிக் தேவையில்லை. மகாத்மா காந்தி கொண்டு வந்த சஸ்டைனபிள் எக்கனாமி. ஓகேங்களா? மகாத்மா காந்தி சொன்ன சஸ்டைனபிள் எக்கனாமி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா வந்து எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னா வில்லேஜில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் அந்த சஸ்டைனபிள் எக்கனாமி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாரு. அதுவும் மகாத்மா காந்தி கொண்டு வந்தது சொல்கிறாரு. செகண்ட் வந்து என்னென்னா டு பில்ட் அ ரூரல் எக்கனாமி. ரூரல் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூரலில் வந்து அக்ரிகல்ச்சர், பில்டிங், ஹவுஸ் ஹோல்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரூரலில் கொண்டு வரும்போதும் அண்ட் வி ஹவ் டு இன்க்ரீஸ் கிரெடிட் டு ரூரல் மேனுஃபேக்சரர்ஸ். ஓகேங்களா? ரூரல் மேனுஃபேக்சருக்கு வந்து என்னென்னா அதிகமான கிரெடிட் ஃபெசிலிட்டி கொடுக்கும்போதும் நமக்கு வந்து என்னென்னா இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தடுக்க முடியும். ஓகேங்களா? அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து தேர்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மலைஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் டிசைன் எ மைக்ரேஷன் பிளான். ஓகேங்களா? ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து ஃபார்மலைஸ் பண்ணுங்கள் அண்ட் மைக்ரேஷன் பிளானை வந்து அடாப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் மீன்ஸ் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜை கிரியேட் பண்ணுங்கள். பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகிறது ரொம்ப பெரிய தூரத்தில் மைக்ரேட் ஆகாமல் ஜஸ்ட் ஒரு 2 வில்லேஜ், ஜஸ்ட் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜுக்கு மட்டும் போகிற மாதிரியான மைக்ரேஷன் பிளானை கொண்டு வாங்க. விச் மீன்ஸ் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் there should be an highest level of economic activity. அப்படி கொண்டு வரும்போது நம்ம வந்து என்ன ஒரு கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜை ஒரு ஹையஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் கொண்டு வரும்போது அந்த கிளஸ்டர் ஆஃப் வில்லேஜுக்குள்ளே மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து 4th பாயிண்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் ஃப்ரம் கரண்ட் பிளானிங் வித் பெனிஃபிட்ஸ் கார்ப்பரேட் டு ஸ்டேட்ஸ், பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி அப்படின்றது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டிங் இதை பற்றி பேசுகிறாரு. ஓகேங்களா? ஃபண்டிங் வந்து எப்படி போகணும் அப்படின்றாருன்னா நமக்கு பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கடைசி ஒரு இதாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா அடிஷ்னல் இன்க்ரீஸ் இன் அலோகேஷன் ரிலேட்டட் டு ஹெல்த், சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இதிலலாம் கொடுங்க அப்படின்றதையும் இந்த இதில் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இவர் கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா என்ஜாயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் தியர் லேபர். இது யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு அக்ரிகல்ச்சரல் இவங்க வந்து என்னென்னா அவர் வந்து என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை ஒப்பிடுறாரு. அண்ட் இப்போ இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் வந்ததுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றதையும் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. அது என்ன எப்படியா இருந்தாலும் பாசிட்டிவாக தான் கொடுத்துருப்பார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன நெகட்டிவ்லாம் நம்ம கண்ட்ரியில் இருந்துச்சு அதை வந்து எப்படி வந்து இது தீர்க்குது அப்படின்றத கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு கிடையாதுன்றாரு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்குங்களா ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் இன்ன வரைக்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு கிடையாதுன்றார். ஏன்னா இந்த ஏபிஎம்சி ஆக்ட், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல தான் போய் சேல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கட்டாயத்தை விதிக்குது. அதனால வந்து என்ன ஃபார்மர்ஸுக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றத இவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து அவங்களுக்கு இந்த ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இன்னமும் சரியாக கிடைக்கல அப்படின்றதையும் இவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் அந்த ஃபார்மர்ஸோட இன்கம் எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சி ஆஃப் மார்க்கெட் அண்ட் மிடில் மேன் அண்ட் மணி லெண்டர்ஸ் இவங்களை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்கார். அப்போ இதனால் என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ஃபார்மர் அண்ட் கன்சியூமர்ஸ் ரெண்டு பேருமே அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறத பற்றி தான் இவர் அதிகமாக பேசுகிறாரு. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1943 பெங்கால் ஃபெமைன் ஒரு ஆக்ட், அதிலிருந்து அண்ட் வேர்ல்டு வார் 2, நெக்ஸ்ட் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அண்ட் ஏபிஎம்சி ஆக்ட் இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. லைக் ஏபிஎம்சி ஆக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் மண்டியில் போய் தான் அவங்களுடைய பொருட்களை சேல் பண்ணணும். அப்போ அந்த மண்டியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸாக வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டோரேஜு, ஸ்டாக் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து என்ன அங்கே இருக்காது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், பெரிசிபிள் கமாடிட்டிஸ்க்கான டிரான்ஸ்போர்ட்டு இது எதுவுமே வந்து என்னென்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா கம்மியான ரேட்டுக்கு சேல் பண்ணுற நிலைமை அல்லது அந்த பர்டிகுலர் ஏபிஎம்சியில் மட்டும் சேல் பண்ணும்போது தேர் இஸ் ஆன் லாபி. ஓகேங்களா? பேக் சைடு. ஓகேங்களா? அந்த லாபினாலையும் வந்து என்னென்னா ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன ஃப்ரீடம் வந்து கவரண்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம்சி ஆக்டை வந்து என்னென்னா இன்னமும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்வுகள் கொடுக்க போகிறதா வந்து ஏபிஎம்சி ஆக்டில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு அந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு, ஓகேங்களா, ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம வந்து ஏபிஎம்சி ஆக்ட் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னதுனால, அதாவது ரொம்ப தளர்வுகள் கொடுத்ததுனால ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஓகேங்களா, FBO அவங்க வந்து என்னென்னா அதிகப்படியான லெவலில் வந்து என்னென்னா கேர் எடுத்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்குறதுக்கு வருவாங்க. ஸோ வி கேன் இன்க்ரீஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எஃபெக்டிவ் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், ஓகேங்களா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை வந்து எஃபெக்டிவாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது we can get a higher level technology from corporate sectors அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தே கேன் கெட் அ ரெமுனரேட்டிவ் ப்ரைஸ் த்ரூ இந்த அபாலிஷன் ஆஃப் இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அந்த ஏபிஎம்சி இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து தே கேன் கெட் அ ஃப்ரூட் அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து இதுக்கு கிரிட்டிசிசம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் பார்த்துட்டோம். ஏபிஎம்சி இல்லைன்னா என்ன மாதிரி மோசமான நிலைமைக்கு ஆளாகும், பீகாரில் என்னாச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கலில் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏபிஎம்சி ஆக்ட் இல்லாததுனால என்னென்ன கொடுமையான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப், ஸோ அது வந்து ஏபிஎம்சி ஆக்ட் இருந்தால் அது என்ன பாசிட்டிவ், ஏபிஎம்சி ஆக்ட் இருந்தால் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர ஏபிஎம்சியில் இருக்கிற வெறும் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் இன்னும் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால்ட்ரி ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா, ஃபிஷரிஸ் இதுலையுமே வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இப்போ வந்து என்ன டெய்ரி அண்ட் பால்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே.
ஓகேங்களா. இன்னும் நிறையா சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் தானாக பேப்பர் படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெல்பிங் சப்ளை செயின்ஸ் ரெக்கவர். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயின்ஸ் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் முக்கியமாக எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா சப்ளை சைடை பற்றி பேசியிருப்பாங்க, டிமாண்ட் சைடை பற்றி பேசியிருப்பாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் சைடை பற்றி பேசியிருப்பாங்க, கன்சியூமர் சைடு பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சியூமருக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் தேவை, பார்த்தீங்களா, ஒரு சப்ளை செயின் தேவை. அதை பற்றி மிகப்பெரிய லெவலில் கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிறத இந்த டைமில் பேசியிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சு செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஃபெர்டிலைசர் கம்பெனி ஓப்பன் பண்ணணும். ஃபெர்டிலைசர் கம்பெனி ஓப்பன் பண்ணால் ஃபெர்டிலைசர் உரக்கடை ஓப்பன் பண்ணணும். ஆனால் உரக்கடையும் ஓப்பன் பண்ணலை, இதுவும் ஓப்பன் பண்ணல. சரி, இப்போ ஃபார்மர்ஸ் வந்து தண்ணி வந்து பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சும் போது அவங்களுக்கு மோட்டர் பம்பு வந்து நாசமாயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெக்கானிக்கு ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரியான ஒரு சப்ளை செயினில் பிரச்சனை இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரக்கு வந்து நம்ம ட்ரக்கோட மூவ்மெண்ட்டை வந்து தடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கோட மூவ்மெண்ட்டை தடுக்கலை. பட் ட்ரக்குக்கு தயாரிக்கிற அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் எசென்ஷியல் கமாடிட்டிஸ். அப்போ அதை தயாரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம அனுமதி கொடுக்கல. அதோட மூவ்மெண்ட், அதோட பொருட்களை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கல. அப்படி கொடுக்காததுனால ஒரு லாரி பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அப்படியே தான் கிடந்தாகணும். ஏன்னா அடுத்த லாக்டவுன் முடிஞ்சு அதுக்கடுத்து கடை எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் வந்து என்னென்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பொருத்தி நம்ம பண்ண முடியும். அப்போ கவர்மெண்ட்டோட இன்னபிலிட்டி டு அட்ரஸ் தீஸ் ஏரியாஸ், இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை செயினில் மிகப்பெரிய டிஸ்ட்ரப்ஷன் வந்து வந்துருச்சு. அப்போ அந்த பர்டிகுலர் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷனை வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஃபுட் கிரைசிஸையும் அந்த ரேட் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு பார்த்தீங்களா எல்லா ப்ராடக்ட்டும், அதையும் வந்து தடுக்கிறதுக்கு முடியும் அப்படின்றத இவர் சொல்கிறார். அப்போ ஒரு எசென்ஷியல் கூட்ஸ் அப்படிங்கிறது அந்த எசென்ஷியல் கூட்ஸை மட்டும் இருக்காது, நான் எசென்ஷியல் கூட்ஸை பொறுத்தும் வந்து இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயினில் லேபர் சப்ளை செயின். ஓகேங்களா. அந்த லேபர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவங்க வந்து யாரும் ஒர்க் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து மிகப்பெரிய லெவலில் பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு இல்லாமல் டார்மெண்ட்ரி கண்டிஷனுக்கு போயாச்சு. அப்போ இதில் தேவைப்படுற ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை செயினில் தேவைப்படுற போர்ட்டராக இருக்கட்டும், லோடர், அன்லோடிங், இவங்களும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் தட்டுப்பாடு ஆயிடுச்சு அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அப்போ இந்த பர்டிகுலராக கொடுத்த அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இப்போ கொடுத்துருக்காங்களா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், அது வந்து மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாது அப்படின்றாங்க. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மணி பிரிண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கி இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க. எம்எஸ்எம்இ செக்டருக்கு கடன் கொடுக்குறாங்க, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் சப்ளை செயினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய லெவலில் விஷயம் பண்ணலை. ஓகேங்களா. இதில் மேபி பியூரோக்ராட்ஸோட தலையீடுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அதிகமாக தலையீடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் வந்து மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறவும் முடியாது அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்ன அடுத்தது போயிடலாம். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இன்வாசிவ் மசில். ஓகேங்களா. இன்வாசிவ் மசில் இஸ் ஸ்ப்ரெட்டிங் ரேபிட்லி இன் கேரளாஸ் பேக் வாட்டர்ஸ். ஓகேங்களா. இதுதான் அந்த மசில். அதாவது இன்வாசிவ் ஸ்பீசிஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இன்வாசிவ் ஸ்பீசிஸ்? அதாவது இப்போ நம்ம ஊரில் ஒரு இந்த எல்லாரும் இது கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த முள்ளு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முள்ளு மரம் வந்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா. வேலி மரம். ஓகேங்களா. அப்போ இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நேட்டிவ் ஸ்பீசிஸ் கிடையாது. ஸோ அது எங்கேயோ இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கும். ஸோ வந்தது இங்கே வந்து என்ன இருக்குன்னா இங்கே ஏற்கனவே இருந்த ஸ்பீசிஸை அழிச்சிட்டு அதனுடைய ஏரியாவை வந்து காலோனைஸ் பண்ணியிருக்கும். அதனுடைய ஃபுட்டை வந்து அதிகமாக இது எடுத்துக்கும். ஸோ அதனால் மற்ற உயிரினங்கள் வந்து அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு இன்வாசிவ் ஸ்பீசிஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் இன்வாசிவ் ஸ்பீசிஸ்னு டேரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வாசிவ் ஸ்பீசிஸில் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் தான் கொஷினாக கேட்பான். ஓகேங்களா. சில பாசிட்டிவ்ஸ் இருக்குது, பட் நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் அதிகம். ஓகேங்களா. அப்போ அந்த நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத கொஷின் கேட்பான். அது உங்களுடைய என்வரான்மெண்ட் புக்கிலே இருக்குது. ஓகேங்களா. போய் படிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த பர்டிகுலர் மசில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரு மசில் அப்படின்றாங்க. இதுக்கு பேர் சரு மசில் அப்படின்னு சொல்லி இந்த பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த சரு மசில் அப்படிங்கிறது என்னென்னா ஏற்கனவே இருக்கிற க்ரீன் அண்ட் ப்ரௌன் மசில். ஓகேங்களா. க்ரீன் அண்ட் ப்ரௌன் மசில் அப்படிங்கிறத என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு இந்த பர்டிகுலர் இந்த சரு மசில் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமானது இது எப்படி இங்கே வந்திருக்கும் அப்படின்னா இது எங்கே இருந்தது, இதோட நேட்டிவ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் கோஸ்ட்.
ஓகேங்களா, சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் கோஸ்ட். இப்போ வந்து இது எங்கே வந்திருக்குன்னா கேரளாவுக்கு வந்திருக்கு. எங்கே அமெரிக்காவிலேருந்து எப்படி கேரளாவுக்கு வந்துச்சு அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ஒக்கி புயல், ஓகேங்களா, இந்த ஒக்கி புயல் இந்த மாதிரி ஒக்கிலாம் வந்து சூப்பர் சைக்ளோன். ஸோ சூப்பர் சைக்ளோன் அப்படிங்கிறது என்ன, பசிபிக் ஓஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு மிகப்பெரிய ஏரியாவை வந்து ஆக்குபை பண்ணி அது நம்ம இந்தியன் ஓஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகி நமக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஒக்கி புயல் மாதிரியான புயல்னால அங்கேருந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து அடித்து கொண்டு வரப்பட்டு இங்கே நம்மளுடைய கேரள கடற்கரைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மான்சூன், அதாவது இந்த புயல் வருது பார்த்தீங்களா, ஸ்டோம்ஸ், இந்த ஸ்டோம்ஸ்னால இந்த மாதிரி இன்வாசிவ் ஸ்பீசிஸும் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக கூட எழுதலாம் உங்களுடைய மெயின்ஸில். ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இதில் இந்த ப்ரௌன் மசில் இது வந்து என்ன சரு மசில் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்தமுடி லேக், அதாவது கேரளாவில் தான் இது இந்த அதிகமான இந்த இது வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ராம்சர் சைட் அஸ்தமுடி லேக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லொக்கேஷன் பேஸ்டு கொஸ்டினில் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். அஸ்தமுடி லேக் அது எங்கே இருக்குன்னு கேட்பான். ராம்சர் சைட், இட்ஸ் ராம்சர் சைட், அது கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து ரொம்ப அதிகமாக இந்த சரு மசில் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சரு மசில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில மீன் வகைகளை வந்து என்னென்னா அழிக்குது இந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைன்னா ஷார்ட் நெக்டு கிளாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வகைகள். ஸோ ஷார்ட் நெக்டு கிளாம் ஃபிஷரிஸ் அதை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு வந்து ஈகோ லேபிளும் கொடுத்துருக்குறாங்க. எங்கே யார் எந்த ஆர்கனைசேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெரைன் ஸ்டீவர்ட்ஷிப் கவுன்சில் அப்படிங்கிறவங்க இந்த ஷார்ட் நெக்டு கிளாம் ஃபிஷரிஸ்க்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஈகோ லேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வகையான ஃபிஷரிஸ் இதையும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சரு மசில் அப்படிங்கிறது அழிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே படித்ததான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேபாள் வந்து இப்போ வந்து ஒரு புது இதை கிரியேட் பண்ணாங்கல்ல, புது மேப்பு. அது என்ன ட்ரீட்டி இல்லைன்னா சகுலி ட்ரீட்டி பெட்வீன் நேபாளுக்கும் அங்கே அப்போ வந்து ஆங்கிலேயருக்கும். ஓகேங்களா, 19th செஞ்சுரியில் உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ 19th செஞ்சுரியில் ஓப்பனிங்கில் வந்து அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சகுலி அக்ரிமெண்ட் ட்ரீட்டி வந்து இந்த வட்டம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் அதிகமாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இது வேணால் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேணால் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதோட வீடியோவும் இருக்குது, போய் வேணால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், டெஸ்பைட் லாக்டவுன் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆன் டார்கெட். ஓகேங்களா, டெஸ்பைட் லாக்டவுன் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது வீட்டை வந்து யார் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க நம்ம கண்ட்ரியில்? ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் பண்ணுவாங்க. அதையும் பாருங்கள், ரெண்டு தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஒன்று ரைஸ், இன்னொன்று வீட்டு. ஓகேங்களா, வீட்டோட ப்ரொடக்ஷன் வந்து நல்லா இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மத்திய பிரதேஷில் வந்து டார்கெட்டை விட அதிகமாக வந்து வீட்டை வந்து நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ணியாச்சு. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷில் நம்ம ஓரளவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் இதில் படிக்க வேண்டியது ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியானா என்ன அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த லோக்கஸ்ட் த்ரெட்டு. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இந்த லோக்கஸ்ட் த்ரெட் வந்து வர்றதுக்கு காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இம்மெச்சூர் லோக்கஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்குது. இம்மெச்சூர் லோக்கஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்குள்ளே வந்து மெச்சூர் ஆகி நிறையா வந்து இனப்பெருக்கத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நம்ம கண்ட்ரியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேர்ல்டு நியூஸில் வந்து எதுவும் இல்லை. ஸோ இதுக்கடுத்து எக்கனாமிக் காலம் போயிடலாம். ஸோ எக்கனாமிக் காலத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நான் அன்றைக்கே சொன்னேங்க, இந்த லோன் ஃபார் எம்எஸ்எம்இ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆத்தர் நம்ம திங்கர் படிச்சிருப்போம் எடிட்டோரியலில். அதாவது எல்லாத்தையுமே இப்போ லோன் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த லோன் கொடுக்குறது ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத ஒருத்தர் சொல்லியிருந்தார்ல, அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எம்எஸ்எம்இக்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த எம்எஸ்எம்இக்கு கொடுக்குற கடனை ரிஸ்க் ஃப்ரீ கடனாக கொடுங்க. ரிஸ்க் ஃப்ரீ கடன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க் ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு 15,000 கோடி 20,000 கோடி ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்றாப்புல தான் இவருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐயில் எப்போவுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா, பேங்க் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ பர்டிகுலராக 3 lakh crore கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடன் கொடுக்க சொல்லியிருக்காங்க எம்எஸ்எம்இக்கு. அப்போ 3 lakh crore கிட்ட கடன் கொடுத்தா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 15% ஆஃப் நான் பெர்ஃபார்மிங் அசட் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ்
சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 15% ஆஃப் நான் பெர்ஃபார்மிங் அசட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அகைன் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பீரியட் அப்போ கொடுக்குற இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிஸ்க் ஃப்ரீ டேக் கொடுங்க. ஓகேங்களா? எல்லா பேங்க் வந்து ரிஸ்க் ஃப்ரீ டேக் கொடுங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக கடன் கொடுக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த கடனை வந்து எந்த ஆர்கனைசேஷனோட கேரண்டியில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட். அவங்க தான் இந்த பர்டிகுலர் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த இதுக்குள்ளே கொடுப்பாங்க அப்படின்னா, கேரண்டீடு எமர்ஜென்சி கிரெடிட் லைன் ஃபெசிலிட்டின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது, அது கீழே தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இதில் கவர்மெண்ட் வந்து எந்த கேரண்டியும் கொடுக்கலைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் வந்து தே ஆர் நாட் கிவன் எனி கேரண்டி ஃபார் தீஸ் லோன்ஸ் டு ரிட்டர்ன். ஓகேங்களா? ரிட்டர்ன் பேக் வந்து இதுக்கு இல்லை. பட் என்னென்னா, நமக்கு இவங்க மட்டும் லைக் என்னென்னா, கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ அவங்க மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு கிரெடிட் அந்த கேரண்டி கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த நான் பெர்ஃபார்மிங் அசட் அந்த வேல்யூ சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து எத்தனை நாளைக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னா, அக்டோபர் 31 வரைக்கும் செல்லுபடி ஆகும். அல்லது இந்த 3 lakh crore கடனை கொடுக்க முடிக்கிற வரைக்கும் வந்து என்னென்னா செல்லுபடி ஆகும். ஓகேங்களா? இதில் ரெண்டில் முதல்ல எது வருதோ அந்த இதில் தான் வந்து என்னென்னா இது செல்லுபடி ஆகும். அண்ட் இதுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் வந்து பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஏன் வாட் இஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா, அதாவது என்னென்னா, ஒரு பேங்க் வந்து ஒரு 20,000 கோடி 30,000 கோடி கடன் கொடுக்குறான் அப்படின்னா, அவன் திடீர்னு திவால் ஆகிறதுக்கு, அதாவது அது வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடுச்சுன்னா பேங்க் வந்து திவால் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்காண்டி இவ்வளோ கடன் கொடுத்தா இவ்வளோ கேபிட்டலை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருக்குது. அப்போ அந்த சேமித்து வச்சாங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இவனுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நிறையா தேவைப்படும். அதுக்கு அவன் எங்கேயாவது கடன் வாங்கணும். அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பேங்க் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் வந்து எதுக்கும் பயப்பட தேவையில்ல. சிபிஐ, சிவிசி, சிஏஜிக்கெல்லாம் பயப்படாமல் நீங்கள் வந்து இந்த லோனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோனோட டென்யூர் மொத்தம் 4 வருஷம் அண்ட் மொரட்டோரியம் பீரியட், அதாவது 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து கழித்து நீங்கள் வந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜும் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? கேரண்டி ஃபீக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. யார் கொடுக்குறாங்க? நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த கேரண்டியை. ஓகேங்களா? நேஷனல் கிரெடிட் ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட் அவன் தான் கொடுக்குறான். ஸோ அந்த கேரண்டிக்கு நீங்கள் எந்த விதமான ஃபீஸும் கொடுக்க தேவையில்லை. பேங்க்கில் நீங்கள் எம்எஸ்எம்இ கடன் வாங்கினா 9.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இது என்பிஎஃப்சியில் வாங்கினா 14%. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கூகுள் ஃபேஸஸ் ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் இன் இந்தியா. கூகுளுக்கு ரொம்ப பிரச்சனைங்க. ஏன்னா இப்போ கூகுள் பேயை வந்து எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதாவது என்னென்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆப் அப்படின்னு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எவ்வளோ வந்துடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே வரும். அப்போ இந்த கூகுள் பே ஃபஸ்ட்டு வந்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கூகுள் பேயை தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருப்போம். அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து என்னென்னா தவறான விஷயம். ஏன்னா நம்ம வந்து என்னென்னா இப்போ கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ச் பயாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில வெப்சைட் மட்டும் கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னு வைங்களேன், சில வெப்சைட் வந்து ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடும். இல்லாட்டி நீங்கள் சர்ச் பண்ணும்போது சில வெப்சைட் வந்து முன்னாடி வந்து நிற்கும், சில வெப்சைட் வந்து பின்னாடி போய் நிற்கும். அப்போ முன்னாடி ஃபஸ்ட்டில் எந்த வெப்சைட் இருக்கோ அதை ஒரு கிளிக் பண்ணி தான் உள்ளே போவீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் சேல் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா OLX வந்து முதல்ல நிற்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கிளிக்கர் வந்து நிற்கும். அப்போ OLX தான் நம்ம முதல்ல உள்ளே போவோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சர்ச் பயாஸ்னால ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ நம்ம இப்போ பேமெண்ட் ஆப்னா நமக்கு பேடிஎம், வால்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேமெண்ட் ஆப் இருக்குது. அப்போ அந்த பேமெண்ட் ஆப்லாம் முன்னாடி வந்தால் தான் நம்ம அதை போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே தான் முன்னாடி வந்து நிற்கிது. அது எதனால்? அந்த கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணுறதுனால. அப்போ அது வந்து காம்படிஷனை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பாக ஏற்படுத்துது. ஓகேங்களா? அதனால் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுளில் வந்து ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதில் பிலிம்ஸ்க்கு படிக்க வேண்டியது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி படிச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பிலிம்ஸுக்கு
அண்ட் மெயின்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்னென்னா இன்னோவேஷனை வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரியான கொஷின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, இன்னோவேஷனை தடுக்குதுன்னா அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னோவேட்டிவ் டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக அவங்க இம்ப்ரூவ் ஆகும்போது தெர் இஸ் ஏ காம்படிஷன். ஓகேங்களா, ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னோவேஷன் வந்து அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் எதாக இருந்தாலும் சரி, இது இன்னோவேஷன் வச்சு நான் சொன்னேன், இன்னும் நிறையா விஷயங்களை வச்சு பேசலாம். அப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெடியூசிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ரெடியூசிங் அவர், ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வயர் பண்ணும்போதும் இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து மெயின்ஸில் இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.